வணக்கம். எல்லாரும் நான் கட் ஆஃப்குள்ள வருவேனா? வரமாட்டேனா? இல்ல எல்லாரும் நெறைய கேள்விகள் தவறு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி பலவிதமான குழப்பத்துல இருப்பீங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா யாரெல்லாம் ஒரு 120க்கு மேல எடுத்திருக்கீங்களோ, தாராளமா ஒரு 120, 22க்கு மேல எடுத்திருந்தா, தாராளமா நீங்க முதன்மை தேர்வுக்கு தயாராகலாம். ஏன் அப்படின்னா, சப்போஸ் இந்த எக்ஸாமினேஷன் ஏப்ரல்ல இருந்தது அப்படின்னா, நீங்க பிப்ரவரி 2nd வீக் ரிசல்ட் போட்டான் அப்படின்னா, அப்ப நீங்க என்ன ரைட்டிங் பிராக்டிஸையும் டெவலப் பண்ணணும். அஸ் வெல் அஸ் உங்களுடைய ப்ரிப்பரேஷனையும் நீங்க கிக் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 2மே அப்போ தேவையில்லாத நெர்வஸ்னஸ குடுக்கும். இப்போ அடுத்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஏதாவது இப்போ மார்ச்ல ஒரு குரூப் 2 இருக்கு, இல்ல ஒரு குரூப் 4 இருக்கு அப்படின்னா, ஓகே அப்படின்னு நீங்க இத எடுக்கலாம். பட் நமக்கு அடுத்த கால்ஃபர் அப்படிங்கிறதே மே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போதைக்கு 120க்கு மேல எடுத்த எல்லாருமே தாராளமா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். சரியா? ஸோ அப்போ நான் சொன்னதுனால நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இது என்னுடைய சஜஷன். நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. அதற்காக ஒரு சஜஷன். சரியா? ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 18/1/2021 நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வைக்கிறோம். இதற்கான ஒரு ஓரியன்டேஷன் எக்கனாமி தான் நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறோம். எக்கனாமியை நம்ம முதல்ல ஏன் ஸ்டார்ட் பண்றோம்னா, ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கக்கூடிய ஒரு அணுகுமுறை எப்படி இருக்கும்னா, ஒரு 5 இயர் பிளான்ஸ், மாடல்கள், அதுக்கப்புறம் இந்த ஆண்டு இந்த திட்டம் துவங்கப்பட்டது, திட்டமிடல்னா என்ன, ஸோ இந்தியாவில் விஸ்வேஸ்வரையாவிலிருந்து இது வரைக்கும் யார், இப்படி பார்ப்போம். அடுத்து ஃபிஸ்கல் பாலிசினா என்ன, சில ஆர்டிகிள்ஸ் இருக்கும். இல்லை மானிட்டரி பாலிசியை பொறுத்த வரைக்கும் சிஆர்ஆர்னா என்ன, எஸ்எல்ஆர்லாம் என்ன, இந்த மாதிரி பேசிக்கான டெர்மினாலஜிஸ் மட்டும்தான் பார்த்து வச்சுருப்போம். பட் ஒரு குரூப் 1 அது அப்ஜெக்டிவ் இட் இஸ் ஓகே. பட் டிஸ்கிரிப்டிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் சிலபஸை காட்டிலும் மெயின் சிலபஸ் அப்படிங்கிறது வாஸ்ட். அடுத்து எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸில் 100 மார்க். அப்போ ப்ரிலிம்ஸில் நம்ம நல்லா ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணல, அப்போ இப்போவே இதை ஃபோக்கஸ் 100 மார்க் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இதை அப்ரோச் பண்ணோம்னா இட் வில் பி குட் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேர் பேப்பர் 1ல் அதிகமான மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேப்பர் 3யை விட்டுறாங்க. அதனால இந்த ஸோ இதுதான் நம்ம நான் ஷெடியூல் சொல்கிறேன். நம்ம ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் 2மே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரியா? ஸோ போஸ்டல் டெஸ்ட் சீரியஸும் உண்டு. இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளாஸஸ் லைவ் அண்ட் ரெக்கார்டாக பார்ப்பீங்க. சரியா? கிளாஸஸில் நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். மெட்டீரியல்ஸு, ஆன்சர் புக்லெட்டு இதெல்லாம் கொரியர் பண்ணிவிடுவேன். நீங்கள் டெஸ்ட் எழுதி எனக்கு அனுப்பணும். நான் எவாலுவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மொபைல்லே ஃபீட்பேக் கொடுப்பேன். இல்லை டிஜிட்டலாக ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பேன். யாருக்கு அப்படின்னா, இந்த ஆன்லைனில் உள்ளவங்களுக்கும் போஸ்டலில் உள்ளவங்களுக்கும். ஸோ பேக் 1 பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது உண்டு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி இதுதான் அதற்கான ஷெடியூல். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் 300 மார்க். நான் இதை தனியாக சொல்கிறேன், பட் டேட் மட்டும் சொல்கிறேன். சரியா? ஸோ இப்போ இந்த 2 கிளாஸும் முடிஞ்சுது. இப்போ இந்த டேட் இருக்கு இல்லையா, இப்போ இந்த டேட்டில் இந்த போர்ஷனுக்கான கிளாஸ் அப்படிங்கிறது இந்த டேட்டில் இருக்கும். சரியா? இந்த போர்ஷனுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது இந்த டேட்டில் இருக்கும். ஸோ 2 days ஒன்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். நமக்கு எப்போ மெயின் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது தெரியல. நான் ஏப்ரலில் ஒரு டார்கெட்டாக வச்சு பண்ணுறேன். கிட்டத்தட்ட மொத்தம் 38 தேர்வு வரும். 35 சப்ஜெக்டிவ் அண்ட் ரிவிஷன் டெஸ்ட்லாம் போக ஒரு 3 மாடல் டெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதுதான் என்டையர் இதுக்கு நம்ம கொடுத்துக்கக்கூடிய ப்ரோக்ராம் தான் அப்படின்னா இந்த கிளாஸ் ரூம் அண்ட் இந்த டெஸ்ட் சீரியஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 50 பேர் மட்டும்தான் ஐ ஷுட் அலோவ் பண்ணுவேன். அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டேன். ஏன்னா அப்ஜெக்டிவ் நிறைய பேர் இது பண்ணலாம். பட் டிஸ்கிரிப்டிவை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலாக நானே எல்லாருக்கும் ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ இட் டேக்ஸ் மை டைம். சரியா? ஓகே. இப்போ நம்ம ஓரியன்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி சில எப்படி கடந்த முறை கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த டெய்ல் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறேன், சில அடிப்படையான பேசிக். ஸோ நீங்கள் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க, எதில் படிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மேட்ரே கிடையாது. உங்கள் ஆன்சர் கொஷினோடைய டிமாண்டை மீட் பண்ணுதா, குவாலிட்டி ஆஃப் ஆன்சர் இருக்கா, அதுக்கு தான் மார்க். அதுக்கப்புறம் நீங்கள் தமிழா இங்கிலீஷா அப்படிங்கிறதெல்லாம் 2வது. அதனால் உங்கள் ஃபைனல் டெஸ்ட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் என்ரிச் பண்ணுறீங்களோ, அந்த அளவு தான் நமக்கான சக்ஸஸ் ரேட்டும் இருக்கும். அதுதான் பேசிக். அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா சில அடிப்படையான விஷயங்கள் நமக்கு தெரியணும். சரியா? முதல்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும், டிஸ்கிரிப்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். சார் நான் அழகாக எழுதணுமா,
என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருத்துறவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடாது. சரியா? உங்கள் பேப்பரை வந்து இப்படி கையில் எடுத்து பார்க்குறாங்கன்னா ஓகே, அவங்களுக்கு பார்க்கறதுக்கு லெஜிபிளாக இருந்தால் போதும். அதனால் நீங்கள் அழகாக எழுதுறதுக்காகவோ இல்லை மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுக்காகவோ கூடுதலாக எந்த மதிப்பெண்ணும் கொடுக்க போகிறது கிடையாது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளூ ஆர் பிளாக் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று, ரெண்டுமே கிடையாது. நீங்கள் உங்கள் பேப்பரில் வந்து ப்ளூ பயன்படுத்துனீங்கன்னா என்டையர் பேப்பருமே என்ன ப்ளூ தான் பயன்படுத்தணும். அது நீங்கள் அண்டர்லைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஹைலைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன கலர் பேனா முதல்ல பயன்படுத்துறீங்களோ ப்ளூனா ப்ளூ, பிளாக்னா பிளாக். ஸோ இது பேசிக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, அடிப்படையில் வந்து நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு பெஸ்ட் ஆன்சர் கொடுக்கணும்னா இது சில ஸ்கில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். நிறைய பேருக்கு என்னென்னா கண்டென்ட் அவங்கக்கிட்ட இருக்கும். இப்போ கண்டென்ட் இருக்குது அப்படின்னா சில பேருக்கு அந்த கண்டென்ட்டை வந்து சொல்கிறது நல்லா சொல்லுவாங்க, ஆனால் எழுதும்போது வந்து வராது. சில பேருக்கு எழுதும்போது வரும், சொல்லும்போது வராது. அப்போ இந்த ரிட்டனுக்கு வந்து நீங்க உங்களுடைய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும். அது ஒரு ஆர்ட் மாதிரி தான். அப்போ இந்த ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படிங்கிறது எடுக்கும். அப்போ அதை கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டோட நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களால வந்து அதை வந்து பண்ண முடியும். அதான் சொல்றேன். அடுத்து முக்கியமான விஷயம், நீங்க டிஸ்கிரிப்டிவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வியை வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து புரியுறீங்களோ சரியா, அந்த அளவுக்கு என்ன உங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஈவன் நான் ப்ரிலிம்ஸுக்கு கூட சொல்லுவேன். சரியா, ப்ரிலிம்ஸ்ல நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் எனக்கு தெரிஞ்ச கேள்வியே தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன், எனக்கு தெரிஞ்ச கேள்வியை தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த தெரிஞ்ச கேள்வி தப்பு பண்ணிட்டு வர்றீங்க இல்லையா, அதுக்கான காரணம் என்னன்னா அந்த கொஷினை வந்து என்ன நீங்க முழுமையா உள்வாங்காது. ஸோ விஷயம் அது வந்து ப்ரிலிம்ஸ்ல. இப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க கொஷினை முழுமையா உள்வாங்கினதோடு மட்டும் இல்லாம அந்த கேள்விக்கு பின்னாடி சிலது வரும். டிஸ்கஸ், கிரிட்டிக்கலி டிஸ்கஸ், இல்லை என்ன எக்ஸ்பிளைன், இல்லை அனலைஸ், இது மாதிரியான கீவேர்ட்ஸ் வரும். அது என்ன சொல்லுவாங்கன்னா கொஷின் டெயில் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, அப்போ இந்த டிமாண்டும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அதுக்கு அந்த டிஸ்கஸ்னா அதை மட்டும் நீங்க எழுதிட்டு முடிஞ்சிடலாம். நிறைய பேர் நான் 100 மார்க்னா நான் 100 பக்கம் எழுதணும், சாரி 150 வார்த்தை 150 வார்த்தை எழுதணும் அப்படிலாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ இந்த விஷயம் புரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு இது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து நீங்க ஒரு கேள்வி எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன மென்டல் ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணிக்கணும். சப்போஸ் ஒரு மைண்ட் மேப்பிங் மாதிரி பண்ணிக்கணும். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்க ஆன்சரை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்திய விடுதலை போராட்டத்தில் எல்லாருடைய கவனம் மாஸ் மூமெண்ட்டாக மாத்திரல காந்தியுடைய பங்களிப்புன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் எழுதுறீங்க. சரியா, நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த கேள்வி தெரியுது பண்ண எழுதுறேன் அப்படின்னு எழுதுறீங்க. முதல்ல எங்கே ஆரம்பிக்கிறீங்கன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல ஆரம்பிக்கிறீங்க. அடுத்து என்ன சிவில் டிசோபிடியன் மூவ்மெண்ட், சட்ட மறுப்பு இயக்கம் இல்லை உப்பு சத்தியாகிரகத்துல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. திடீர்னு 4வது பாயிண்ட் வந்து என்னன்னா சம்பரான் எழுதுறீங்க. அப்போ சம்பரான் எழுதும்போது இது கரெக்டான ஆன்சர் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் கீ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒரு புக்ல இருந்து எடுக்கும்போது என்ன அந்த கரெக்டான ஆர்டர்ல இருந்து எடுப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன ஃபர்ஸ்ட் சம்பரான் இருக்கும். அப்போ அவங்க முதல் பாயிண்ட் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா சம்பரான் என்ன எதிர்பார்ப்பாங்க. அப்போ இங்கே சம்பரான் இல்லைன்னா என்ன ஓகே ஹி இஸ் டூயிங் சம்திங் அப்படிங்கிறது தெரிய வரும். அப்போ இது மாதிரியான விஷயத்தை வந்து நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்றதுக்கு நீங்க உங்க மென்டல் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது வந்து பண்ணணும். சரியா, அதுக்கப்புறம் நான் எனக்கு வரும் இந்த சார் அது இந்த கேள்வி கிளாஸ்ல பதில் சொன்னா சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் சொல்லாம நீங்களே என்ன ட்ரை பண்றதுக்கு வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா பொதுவாக எல்லாராலும் பயன்படுத்தக்கூடிய எளிமையான வாக்கியங்களை வந்து நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி சிம்பிள் சென்டென்ஸை தான் என்ன நம்ம வந்து பயன்படுத்தணும். நமக்கு இங்கிலீஷ்ல ரொம்ப ஃப்ளூயன்சியா இருக்கிறோம், இல்லை தமிழ்ல நான் ரொம்ப புலமையா இருக்கிறேன் அப்படின்ட்டு தூய தமிழ் இல்லை ஒரு இங்கிலீஷோடைய அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. ரைட், இப்போ ஒரே பொருளுடைய ஒரு சொல்லுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கும், அதுக்கு நிறைய விதமா நீங்க பயன்படுத்துவீங்க. அப்போ அப்படிலாம் பயன்படுத்தாம எல்லாரும் காமனா புரிஞ்சு கொள்ளக்கூடிய வேர்டை நீங்க பயன்படுத்திங்கன்னா இட் வுட் பி பெட்டர். சரியா, அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க ஒவ்வொரு கேள்விக்குமே என்ன அப்படின்னா வந்து நீங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு 10 மார்க் கேள்வி எழுதுறீங்க இல்லை 15 மார்க் கேள்வி எழுதுறீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோ நேரம் அப்படிங்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 10 மார்க் கொஸ்டினா 2 நிமிஷம் தான் எழுதுவேன், இல்லை 5 நிமிஷம் தான் எழுதுவேன். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து நீங்க ஒரு 15 மார்க் கொஸ்டினை எழுதுறீங்க. சரியா, நீங்க 15 மார்க் கொஸ்டினை எவ்வளவு நல்லா எழுதினாலும் உங்களுக்கு எவ்வளவு மார்க் தான் கொடுக்க போறான், 13 மார்க் தான் கொடுக்க போறான். நீங்க இப்ப கூடுதலா எழுதுறதுனால கொடுக்க போறது கிடையாது. அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இப்ப இன்னொரு 4 கேள்வி மிச்சம் இருக்குன்னா இதுல கொஞ்சம் அந்த டயத்துக்கு மேல மிச்சம் 4 கேள்வி ஒரு ஆவரேஜா நீங்க ஆன்சர் பண்ணா கூட என்ன ஒரு 4 மார்க் வந்தா கூட என்ன உங்களுக்கு நன்னாங்க 16, ஆவரேஜை விட கூடுதலா ஒரு 16 மார்க் கிடைக்கும். அப்போ நீங்க இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல என்ன யூ ஷுட் பி கிளியர். சரியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் அப்படிங்கிறது என்ன இட் வில் பி சேமா இருக்கும். ஆனா வந்து கேள்வி கேட்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது என்ன
வித்தியாசமாக இருக்கும். இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் படிக்கும் போதே அதை வந்து எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேட்கணும். நீங்கள் 2017 வரைக்கும் உள்ள மெயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு அப்போல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போதைக்கு என்ன ட்ரெண்டோ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன நம்ம வந்து மாறிக்கிட்டு தான் விஷயம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறதான் படிச்சிருப்போம். செப்பரேஷன் ஆஃப் பவர் இந்த சென்ஸ் என்ன எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெகிஸ்லேச்சர், இதை பற்றின பேசிக்கான விஷயம் தான் தெரியும். அப்போ எல்லாருமே வந்து மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த கேள்வி தொடர்பாக அதை தான் எழுதுவாங்க. பட் இங்கே என்ன அப்படின்னா வந்து இந்த கொஸ்டினோட டிமாண்டை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னா இந்த டெய்ல் வேர்ட்ஸ் வந்து புரியணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த எக்ஸ்பிளைன் அப்படின்னா இதை நீங்கள் ஆரம்பத்தில் இந்த 3 கேள்விக்கு இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றா தான் வரும். பட் நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா, எக்ஸாமைன் பண்ணுறீங்களா, இல்லை என்ன கமெண்ட் அடிக்கிறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் அது கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லை நீங்கள் உங்களுடைய வியூ பாயிண்ட் இதுதான் வித்தியாசப்படும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா லெகிஸ்லேச்சரோடைய வேலை என்ன அப்படின்னா வந்து என்ன பில் பாஸ் பண்ணுறது, ரைட். எக்ஸிக்யூட்டிவோட வேலை என்ன அந்த பில்லை வந்து ஆக்டை வந்து செயல்படுத்துறது. ஜுடிஷியரியுடைய வேல்யூ என்ன, ஒர்க் என்ன அப்படின்னா வந்து இந்த ஆக்ட் வந்து என்ன அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷனா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கறதா என்ன முதல் பகுதி. இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகார பகிர்வு கோட்பாடு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒன்றுபடுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கேட்குறேன். அப்போ இதுக்கு நீங்க வேற விதமான ஒரு பதிலை கொடுக்கணும். சப்போஸ் என்ஜாக் இருக்கு இல்லையா, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன். ஸோ இதை பாஸ் பண்ணது யாரு, லெகிஸ்லேச்சர் தான் பாஸ் பண்ணுச்சு. செயல்படுத்த போனது யாரு, எக்ஸிக்யூட்டிவ் தான் போச்சு. பட் கடைசியா என்ன சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. அப்போ எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது. அடுத்து அதிகார பிரிவினை கோட்பாட்டிற்கு இந்திய அரசியலமைப்பில் இடமில்லை, சரியா. தட் இஸ் நோ பிளேஸ் ஃபார் டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா இப்போ இதுக்கு நீங்க என்ன வேற மாதிரி எழுதணும் அப்படின்னா கமெண்ட். நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம் இப்போ இந்த 2 விஷயத்தை அடிப்படையாக வச்சு இல்லை அப்படியெல்லாம் இல்லை இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கான எவிடன்சஸ் கொடுக்கணும், அதுக்கான சப்போர்ட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து என்ன நீங்க ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒரே கண்டென்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் கொஸ்டினால் என்ன இதுதான், சரியா. அதுக்கப்புறம் ஆன்சருக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குங்க, சரியா. இந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேள்வியை பொறுத்து வந்து மாறும், சரியா. அந்த கேள்வியை வச்சு தான் என்ன நீங்கள் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ இங்கே டாக்டர்னா செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னா ஸோ எழுதுங்க இந்த மாண்டஸ்கியூ அப்படிங்கிறதா என்ன இது பண்ணாரு, இது 3ம் இதற்கான பணிகளை வந்து சொல்லுது. ஆர்டிகிள் என்ன 51 ஜுடிஷியரி இதுல இருந்து பிரிக்குது. இது மாதிரியான விஷயங்களை வந்து என்ன நீங்க சொல்லிக்கலாம். இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே என்ன 3 பாயிண்ட் இல்லை ஒரு 4-5 லைன்ல இருக்கணும். இந்த இன்ட்ரடக்ஷன் தான் வந்து ஒரு ஜென்ரல் ரீடரை வந்து அட்ராக்ட் பண்ணணும். நீங்க எங்க வேணாலும் படிங்க, நீங்க யாரா வேணாலும் இருங்க, சரியா. நீங்க எழுதக்கூடிய விஷயத்த வந்து ஒரு எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு புரியுற மாதிரி உங்களால கன்வே பண்ண முடிஞ்சுன்னா யூ ஆர் ஏ கிங் இந்த ரைட்டிங் ஸ்கில். அப்போ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் என்ன நீங்க டெவலப் பண்ணணும், சரியா. பாடியை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் த டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின். இந்த டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் நாங்கள் சொல்றோம் பாருங்க. ஸோ எக்ஸ்ட்ராமேனா, எக்ஸ்பிளைனா, கமெண்டா, இதுக்கேற்ற மாதிரி தான் என்ன நீங்க பாயிண்டா பேராகிராஃபா அப்படிங்கிறத வந்து என்ன இது பண்ணிக்கணும். இது அடிப்படையாக வச்சு என்ன நீங்க கீவேர்ட்ஸை வந்து என்ன ஃப்ரேம் பண்ணிக்கணும். சப்ஹெட்டிங் யூஸ் பண்ணலாம், மேப் அண்ட் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் எல்லா கேள்விக்குமே இப்போ இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும் ஒரு ஃப்ளோ சார்ட் பயன்படுத்தலாம், சரியா. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்க்கு எக்ஸிக்யூட்டிவ், லெகிஸ்லேச்சர், ஜுடிஷியரி அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தலாம். கன்க்ளூஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம்னா நீங்க என்ன சொல்ல வர்றீங்களோ இல்லை இன்ட்ரடக்ஷன்ல என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை கொடுக்க மாதிரி ஒரு ஷுட் பி என்ன ஒரு பாசிட்டிவ் நோட்டாக தான் இருக்கணும். எப்பவுமே என்ன ஒரு நெகட்டிவ் நோட்டாக இருக்கக்கூடாது, சரியா. அடுத்த சந்தேகம், சார் நான் பாயிண்டா எழுதுறதா பேராகிராஃபா எழுதுறதா, இல்லை சார் எங்கள் இன்ஸ்டியூட்டில் பாயிண்ட் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. ஒரு கொஷின்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நீங்கள் பாயிண்டா எழுதுறீங்களா பேராகிராஃபா எழுதுறீங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். அப்போ அந்த கேள்வியுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன இது பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த கீவேர்ட்ஸை பொறுத்து இது வந்து மாறும். அதுக்கப்புறம் என்ன எப்பவுமே ஒரு ஃபேக்ட் பேஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்கள் போத் பேராகிராஃபாக எழுதலாம், என்ன புல்லட் பாயிண்ட்ஸாகவும் என்ன நீங்கள் எழுதலாம், சரியா. ஸோ அப்ரோச் டு த டைரக்டிவ் வேர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ் உடைய அந்த ஆன்சர் புக்லெட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன், சரியா. இதுதான் வந்து டிஎன்பிஎஸ் உடைய ஆன்சர் புக்லெட், இப்படி தான் இருக்கும், சரியா. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2 பார்ட்டு தான். ஒன்று என்ன அப்படின்னா வந்து 10 மார்க் கேள்வி, இன்னொன்று வந்து 15 மார்க் கேள்வி. 10 மார்க் கேள்விக்கு நீங்கள் 150 வார்த்தை எழுதணும், 2 பேஜஸ் இருக்கும், சரியா. 15 மார்க் கேள்வி அப்படின்னா 250 வேர்ட்ஸ் எழுதணும், 3 பேஜஸ் இருக்கும். ஸோ இதுதான் காமனான விஷயம். அப்போ இதுக்கேற்ற மாதிரி தான் என்ன நீங்கள் உங்களுடைய இதை வந்து டெவலப் பண்ணிக்கணும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கொஸ்டினுடைய டிமாண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் சில கேள்வியில் உங்களால் ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 லைன் ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அங்கே 3 லைன் உங்களுக்கு ஸ்பேஸ் யூஸ் ஆகும், நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும், நிறையா இருக்குது. அப்போது இதை அடிப்படையாக வச்சு நீங்கள் பார்த்துக்கணும், சரியா.
ஓகே. அடுத்து வந்து இந்த அப்ரோச் டு த டைரக்டிவ் எட், இது வந்து நிறைய பேர் தெரியல அப்படிங்கிறதுனால என்ன, இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஸோ எக்ஸ்பிளைன் அப்படின்னா இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கேட்குறாங்க அப்படிங்கிறது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தேசிய சின்னம் அப்படிங்கிறத கேட்டிருக்கேன். அப்போ முதல்ல என்ன இன்ட்ரடக்ஷனை பற்றி இதை எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்திய தேசிய சின்னத்தை பற்றி ஒரு பொதுவான பார்வையை வந்து என்ன கொடுக்கணும். ஸோ நேஷனல் எம்பளம் இருக்கு, சத்தியமேவ ஜெயதே, இது மாதிரியான கோயட் இருக்கு, இதில் என்ன சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, இதுவும் காளை இருக்கு, இது மாதிரியான விஷயத்தெல்லாம் என்ன நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் நேச்சுரல் சிம்பிள்ஸ் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன சில கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் நேஷனல் ஹானர் ஆக்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு ஒரு பாசிட்டிவ் நோட் மாதிரி கொடுக்கணும். ஸோ என்ன இதெல்லாம் இது கன்க்ளூஷன் முடிக்கும்போது இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் ரெஸ்பெக்டிங் த என்ன நேஷனல் சிம்பிள்ஸ் ஆர் நேச்சுரல் சிம்பிள்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கணும். எனுமரேட் அப்படிங்கிறது வந்து வரிசைப்படுத்துக. இன்னொன்று பொதுவாக சில விஷயங்கள் வந்து சொல்லிடுறேன். இதெல்லாம் ஒரு கேட்டகரியில் கொண்டு வந்துக்கலாம் சரியா. இதெல்லாம் அப்படின்னா வந்து நான் நிறையா சொல்லலாம், இதுக்கு தான் டிஃபைன், எக்ஸ்பிளைன், எனுமரேட், அடுத்து என்ன எலாபரேட், ஸ்டேட், கிவ் அன் அக்கவுண்ட் ஆஃப், ஷார்ட் நோட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் சரியா. பொதுவாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குற மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன லிஸ்ட் அவுட் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன ஒரே டைப் ஆஃப் கொஷின். அப்போ இந்த மாதிரி கேள்விகளுக்குலாம் என்ன இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள என்ன கொண்டு வந்துக்கலாம், அதுக்கேற்ற மாதிரியான விடையே இருக்கலாம். அப்போ எக்ஸ்பிளனேஷன் இருக்குதுலே என்னன்னா நீங்கள் ஹவு அப்படிங்கிற வார்த்தை ஒரு ஹவு ஒய் அப்படின்னா அந்த டிமாண்டை என்ன நீங்கள் வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும் சரியா. எனுமரேட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஹூ வாஸ் பாப்புலர்லி கால்ட் அஸ் அ மதுரை காந்தி, அவருடைய சாதனைகளை வரிசைப்படுத்துக. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி ஒரு இண்டிவிஜுவலாக இவரை மட்டும் எதிர்பார்க்கார். முதல்ல வந்து என்எம்ஆர் சுப்பராயனை பற்றி வந்து எழுதுங்க, அப்புறம் ஏன் வந்து இவர் அப்படி அழைக்கப்படுறார் அப்படிங்கிற சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் அவருடைய பங்களிப்பு என்ன, இது மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் சொல்லணும். டிஸ்கஸை பொறுத்த வரைக்கும் த இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் ஆஃப் த ரெகுலேட்டிங் ஆக்ட் 9/1773 அப்படின்னு இருக்கு இல்லையா, இது இந்த சூழ்நிலையை ஒட்டி என்ன நீங்கள் எழுதணும். இதில் உள்ள ஒவ்வொரு ப்ரொவிஷனையும் அடிப்படையாக வச்சு என்ன நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து டிஸ்கிரைப்னா என்ன அப்படின்னா வந்து கிவ் த கேரக்டரிஸ்டிக் ஆர் ஃபீச்சர் ஆஃப் சம்திங், அதை பற்றி ஒரு அவுட்லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை நான் அந்த பிடிஎஃப் வந்து இதனுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுக்குறேன். ஜஸ்ட் வந்து என்ன நீங்கள் வந்து பாருங்கள். கிரிட்டிக்கலி அனலைஸ், இல்லை என்ன அனலைஸ், அதுக்கப்புறம் என்ன டிஸ்கஸ்ஸு, இது மாதிரியானலாம் என்ன ஒரே கேட்டகரிக்குள்ளே நம்மளால் கொண்டு வந்துருக்க முடியும். 1935 சட்டத்தின் குறைகளை வந்து சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் இதை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் சரியா. இதில் உள்ள ஒவ்வொரு ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு ப்ரொவிஷனையும் நீங்கள் இது பண்ணிக்கணும். லைக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியானா என்ன, அபாலிஷன் ஆஃப் இந்தியன் கவுன்சில், இது எந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்லை நெகட்டிவான்னு சொல்லணும். செப்பரேஷன் ஆஃப் பர்மா அப்படிங்கிறது என்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்னா அது எந்த மாதிரி, ஒரு ஃபெடரல் பேங்கு, இதெல்லாம் என்ன நீங்கள் இது பண்ணி அதை தனியாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். எவால்வேட்டும் என்ன இந்த மாதிரியான ஒரு கேள்வி. இப்போ பெரியார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேள்வியை பொறுத்தவரை சமூக நீதியின் மேம்பாட்டிற்கு ஈவேரா பெரியார் ஆற்றின பங்கினை மதிப்பிடுக அப்படின்னா இந்த இதை என்ன நீங்கள் எழுதணும். ஸோ 2 பக்கம் வழங்கணும். இப்போ உமன் எம்பவர்மெண்ட் எடுத்துக்கலாம். எடுத்துக்காட்டு உமன் எம்பவர் எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வந்து பாசிட்டிவாக ஜெண்டர் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் என்ன ஃபீமேல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லை இன்னும் சில விஷயங்கள்லாம் நிறைவேறலை அப்படிங்கிற அடிப்படையில் என்ன போத் 2 சைடுமே என்ன பின்பற்றணும். இந்த எக்ஸாமைன், டிஸ்கஸ், அனலைஸ், எவாலுவேட், இதெல்லாம் என்ன ஒரே டைப் ஆஃப் கொஷின். இந்தியாவில் பெண்களுக்கான குறை தீர்க்கும் முறைகளை ஆராய, இதெல்லாம் வந்து 2019 மெயின்ஸில் கேட்ட கேள்வி. அதை அடிப்படையாக வச்சு தான் என்ன நான் உங்களுக்கு ஒரு காமனான அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ கிட்டத்தட்ட எனக்கு இது ப்ரிப்பேர் பண்ணதுக்கே என்ன 2 நாள் ஆச்சு. அதனால ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர். ஸோ இந்த மாதிரி ஓப்பனாக போடுறது இன்னொரு 1 hour ஒரு வீடியோ தான் போடுவோம். அதுக்கடுத்து என்ன நான் பப்ளிஷ் பண்ண மாட்டேன். ஸோ பொதுவான ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன நம்ம வந்து இதை பண்ணுறோம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா முதல்ல வாட் இஸ் எக்ஸாம், இந்த கிரீவன்ஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பெல்லாம் டிஃபைன் பண்ணுங்க. அதுக்கடுத்து அதை இண்டிவிஜுவலாக பண்ணுங்க. ஸோ இதில் இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் செயல்படுது, இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை என்ன நீங்கள் எக்ஸாமைனில் வந்து சொல்லலாம் சரியா. அடுத்து பிரிங் அவுட், இதுவும் வந்து என்ன இந்த எக்ஸ்பிளைன் அது மாதிரி டைப்பு கீழே வந்துடும். இதை பொறுத்த வரைக்கும் என்ன எவாலுவேஷன் ஆஃப் நக்சல்பாரி மூவ்மெண்ட், காசஸ் ஆஃப் த மூவ்மெண்ட், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த மூவ்மெண்ட் எழுதுனீங்கனால என்ன இட் இஸ் ஓகே. அட் ஜஸ்டிஃபையும் என்ன கொஞ்சம் ஜஸ்டிஃபை வந்து இந்த டிஸ்கஸ் அது மாதிரியான விஷயம். ஸோ பெரிய சமவெளிகள் இந்தியாவின் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நிலத்தோற்றங்கள் நியாயப்படுத்துக. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அதை ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் இந்த கேள்வி எடுத்துக்கோங்க அப்படின்னா கங்கடிக் பிளைன் எடுத்துக்கோங்க. கங்கை சமவெளியை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபெர்டைல் லேண்ட் இருக்குது, அதனால என்ன அங்கே அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்குது, அக்ரிகல்ச்சர் நல்லா சார்ந்த
அக்ரி அலைட் செக்டர் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் என்ன பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது, அப்போ டிரான்ஸ்போர்ட் டெவலப் ஆகுது, இது மாதிரியான விஷயத்த சொல்லி நீங்க அதை என்ன சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். கமெண்ட் அப்படின்னா ஏற்கனவே இருக்கும் அந்த விஷயத்தை வச்சு உங்களுடைய ஒப்பீனியனை வந்து என்ன நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ உயர்நீதிமன்றத்தில் அதிகாரம் வரணும்னா நமக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வந்து நமக்கு தெரியும். அந்த ஜூரிஸ்டிக்ஷனை வச்சு நம்ம என்ன பார்வை பார்க்குறோமோ அதை வந்து என்ன நீங்க ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நான் நிறைய கொடுக்கல, நம்ம சொன்ன மாதிரி என்ன 2 தான் பிரிச்சுக்கலாம் இந்த எக்ஸாம். அந்த முதல்ல சொல்லியிருப்பேன் இல்லையா, எக்ஸ்பிளைன், பிரிங் அவுட், எனுமரேட், எலாபரேட், இது மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன நீங்க ஒரே எக்ஸ்பிளைன் கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ விடையினுடைய மையக்கருத்தை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே என்ன தெரியும். அதே மாதிரி நம்மளுடைய பழைய கொஷின் பேப்பரை வச்சு எப்படி வந்து ஒரு எக்ஸாம் ஒரு அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் தெளிவாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் எ கிளியர் பிக்சர் ஹவு டு ரைட். சரியா? இதெல்லாம் முழுக்க அப்ரோச். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன உங்களால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அவர் எவாலுவேட்டர் என்ன எதிர்பார்க்குறாரோ அவருடைய எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி என்ன உங்களால் வந்து ஆன்சர் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும். ஸோ கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் என்ன இது கொடுத்துருக்கேன் இல்லையா, நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு விதமாக வந்து என்ன பயன்படுத்திக்கலாம். சரியா? ஓகே, இப்போ குரூப் 1 மெயின்ஸ் 1 டெஸ்ட் 1 இதுக்கு வந்து போகலாம். இது போகிறதுக்கு முன்னாடி பழைய கொஷின் பேப்பர் என்ன ஒன்று வந்து நான் காமிக்கிறேன். சரியா? பழைய கொஷின் பேப்பரையும் சிலபஸையும் என்ன உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எக்கனாமி தான் நம்ம பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா நம்ம ப்ரிலிம்ஸில் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். இப்போ இதுதான் என்ன அப்படின்னா வந்து சிலபஸ் போர்ஷன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது. இப்போ கொஷின்ஸ் பார்ப்போம். India is an underdeveloped economy. Do you agree with this? If no, give reasons for it and describe the salient features of the Indian economy. இந்தியா வளர்ச்சி அடையாத நாடு, இதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? இல்லை எனில் அதற்கான காரணங்களை தருக மற்றும் இந்திய பொருளாதாரத்தினுடைய சிறப்பியல்புகளை தருக. இதை பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி கீழே என்ன நம்மளால வந்து கிளாசிஃபை பண்ண முடியும். சரியா? அடுத்த கேள்வியை பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கேள்வி, explain the factors which is influence the agriculture pricing policy in India. Also explain the functioning and the implementation of this policy. வேளாண்மை விலை கொள்கை இதுவுமே என்னன்னா நம்ம சிலபஸ்ல தெளிவா இந்த இருக்கு பாருங்க. பிரைஸ் பாலிசி அப்படிங்கிறது கீழே இந்த இருக்குது இல்லையா, இது பிரைஸ் பாலிசி. ரைட். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளிப்படையாக வந்திருக்கும். இந்தியாவின் தேசிய வளர்ச்சி குழுமம் அதன் குறிக்கோள்களை அடைய எவ்வாறு செயல்படுகிறது? இது என்ன என்டிசி அப்படிங்கிற தனியாக நமக்கு என்ன இந்த டாப்பிக்காகவே இருக்கு. அப்போ நீங்க எந்த அளவுக்கு இந்த சிலபஸையும் 2019 கொஸ்டின் பேப்பரையும் சிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்க வந்து அடுத்து எந்த ஒரு கண்டென்ட் படித்தாலும் இந்த மாதிரியான ஒரு டைமென்ஷன்ல படிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். அதனால தான் அந்த கொஷினை இது பண்ணுறேன். ஈவன் நம்ம சோர்சஸ் கூட என்ன இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணது, தமிழில் ப்ரிப்பேர் பண்ணது கூட என்ன இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இருக்கு பாருங்க. அப்போ நேஷனல் இன்கம் அப்படின்னு இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமினா இதை கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன இப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பேன். உதாரணத்துக்கு இப்போ காட்டுறேன். குறைந்த தனிநபர் வருமானம், மக்கள் தொகை அழுத்தம், வேளாண்மையினுடைய ஆதிக்கம், அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, மூலதன உருவாக்க விகிதம் குறைவு. அப்போ இந்த இதை நீங்கள் என்ன இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன படித்தாலும் நம்மளால் எந்த அளவுக்கு வந்து சப்ஜெக்டையும் சிலபஸையும் கொஷினை சிங்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் இது பண்ண முடியும். சரியா? ஓகே, இப்போ வந்து ஓரியன்டேஷனுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, தமிழ் இங்கிலீஷ், இதுவும் என்ன நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூ கேன் டவுன்லோட் இட். ஓகே, இப்போ இதுதான் என்னென்னா நம்ம ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ். ஜஸ்ட் ஓரியன்டேஷன் தான் கொடுக்குறேன், ஃபுல் கிளாஸ் எடுக்கல. சரியா? இதில் வந்து பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம சோஷியல் இஷ்யூஸில் ஓவர்லாப் ஆகும். அதனால் நம்ம சோஷியல் இஷ்யூஸ் பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் டாபிக் என்ன நம்ம வந்து பார்ப்போம். முதல்ல ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி,
டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் ஆஃப் இந்தியா இதெல்லாம் இருக்குது. இதை நான் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். சரியா, முதல்ல ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னா சுதந்திரம் அடையும் போது இந்தியா பொருளாதாரத்துடைய தன்மை வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் த மீனிங் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத். இப்போ க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான மீனிங் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கணும். நீங்கள் படிக்கும்போது இதெல்லாம் வந்து ஏன் எதுக்கு அப்படிங்கிறத கேள்வி கேட்டு படிச்சிங்கன்னா இந்த கொஷினை இதை ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களாலே கொஷின் என்ன யூ கேன் ப்ரிடிக்ட் நீங்கள் படிக்கும்போது. அதுக்கு தான் திரும்ப சொல்கிறேன். இப்போ க்ரோத் அப்படிங்கிறது என்ன, அவுட்புட், ஜிடிபியுடைய எண்ணிக்கை, அவுட்புட் நம்பர்ஸ் வேல்யூஸை மட்டும் சொல்லுது. அப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்னன்னா இந்த ஜிடிபி வந்து இந்தியாவோட ஜிடிபி 20% ஆண்டுக்கு அதிகரிக்கு அப்படின்னா இதில் பெர் கேபிட்டா இன்கம் எந்த அளவுக்கு அதிகரிக்கு, அதே நேரத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து ஹெல்த்து இல்லை எஜுகேஷன் இதுக்கெல்லாம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுது, இதுதான் என்ன டெவலப்மெண்ட். இந்த மாதிரி கேள்வி கேட்டு படிங்க. இந்திய பொருளாதாரத்தினுடைய தன்மை மற்றும் முக்கியத்துவம், ஃபீச்சர்ஸ் ஆஃப் லீஸ்ட் டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், ஃபேக்டர்ஸ் ரெஸ்ட்ரிக்டிங் இந்தியன் எக்கனாமிக் க்ரோத், இந்தியன் டெவலப்மெண்டல் எக்ஸ்பீரியன்ஸு, இந்திய கலப்பு பொருளாதாரத்தினுடைய தன்மை, இதெல்லாம் வந்து இப்போ இதை நீங்கள் பார்த்து டெவலப்மெண்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்ன, குறிப்பாக 5 இயர் பிளான்ஸ் அப்போது எந்த மாதிரியான வந்து இருந்தது, இதை நம்ம அடுத்ததில் பார்ப்போம் அப்படின்ட்டோம். ஸோ இங்கே நேஷனல் இன்கம், ஏர்லி அட்டெம்ப்ட் டு கால்குலேட் நேஷனல் இன்கம். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இது வருமானம் வராது, பட் நம்ம எங்கே அதை பயன்படுத்திக்கலாம்னா ஒரு வேல்யூ ஆடடாக வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நேஷனல் இன்கம் பற்றி ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா வந்து 1900 என்ன முதல்ல இவர் வந்து இது பண்ண ஆரம்பிச்சாரு, மகள் நபீஸ் பண்ணாரு, அதெல்லாம் நீங்கள் ஒரு வேல்யூ ஆடட் மாதிரி இருக்கும். சரியா, அப்போ இந்த மாதிரியான ஃபேக்டை நம்ம கூடுதலாக கொடுக்கும்போது மற்றவங்க பேப்பர்ல இருந்து நம்ம பேப்பர் என்ன கொஞ்சம் யூனிக்குவாக இருக்கும். அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் நேஷனல் இன்கம், ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த போத், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து ட்ரெண்ட்ஸ் இன் நேஷனல் இன்கம். ஸோ ட்ரெண்ட்ஸ் இன் நேஷனல் இன்கம் அப்படின்னா 1950 இல்லை 47 2021 வரைக்கும் எப்படி வந்து இருக்கு, 1980 வரைக்கும் நம்மளுடைய நேஷனல் இன்கம் எப்படி இருந்தது, ஸோ குறைவான வளர்ச்சி இருந்துச்சு. ஏன் அப்போ வந்து என்ன நம்ம வந்து என்ன ஒரு பேக்வேர்ட் எக்கனாமியாக இருந்தோம். 90க்கு அப்புறம் என்ன நம்மளுடைய அந்த நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது என்ன அதிகரிச்சது, ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்பிஜியோட ரிஃபார்ம். அதே மாதிரி செக்டரல் கம்போசிஷன் என்ன நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். 1990 வரைக்கும் என்ன அக்ரிகல்ச்சர் பிரைம் ரோலாக இருந்திருக்கும், 90க்கு அப்புறம் என்ன மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் செக்டாரும் என்ன அதிகமாக வந்திருக்கும். அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஏன் எதுக்குன்னு போயிட்டு படிக்கும்போது இட் வில் பி பெட்டர். அடுத்து மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் நேஷனல் இன்கம். ஸோ 3 மெத்தட் இருக்குது, ப்ராடக்ட் மெத்தடு, இன்கம் மெத்தட், அவுட்புட் மெத்தட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் என்ன ரிலேட் பண்ணிக்கலாம், ஜிவி அண்ட் ஜிடிபி, ரைட். அடுத்து கேபிட்டல் ஃபார்மேஷன், அதனுடைய பொருள் அது எப்படி வந்து உருவாகுது, ஸோ இந்தியாவில் அதனுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது, ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனாக என்ன, அதே மாதிரி என்ன ஃபிசிக்கல் கேபிட்டல் ஃபார்மேஷனே என்ன நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி புதிய பொருளாதார கொள்கை. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து ஏன் கொண்டு வந்தாங்க, எப்போவுமே 1990 வந்து ஏன் கொண்டு வந்தாங்க, ஸோ ஐஎம்எஃப் உடைய பேக்ரவுண்ட் என்ன, இல்லை அந்த காலத்தில் வந்து பொலிட்டிக்கல் செனரியோ எப்படி இருந்ததெல்லாம் ரிலேட் பண்ணிக்கணும். சரியா, புதிய பொருளாதாரத்தினுடைய கொள்கை அதனுடைய நோக்கம். சரியா, அடுத்து ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ்னால் என்ன பண்ணாங்க, ஸோ லைசன்ஸ் ராஜா வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த அக்செப்டிங் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இதை இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பிஎஸ்யூ, இதெல்லாம் இது கீழே வந்து நீங்கள் கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரும்போதே ஏன் எதுக்குலாம் கேட்டு படிச்சுன்னா டெல்லி பெட்டர். அதுக்கு இம்பாக்ட் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், பல்வேறு துறைகளில் புதிய பொருளாதார கொள்கையோட தாக்கம். ஸோ அக்ரிகல்ச்சரில் இந்த மாதிரி இருக்குது, மேனுஃபேக்சரிங்கில் இந்த மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பல்வேறு துறைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். அடுத்து நிதி ஆயோக், அதில் நிதி ஆயோக்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதெல்லாம் ஃபேக்சுவல் பார்த்துக்கோங்க. அடுத்து பிளானிங் கமிஷன். நிதி ஆயோக்கையும் பிளானிங் கமிஷனையும் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் ஃபெடரலிஸ்ட்டுக்கும் இந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிஸ்ட்டுக்குமான வித்தியாசத்தை என்ன உங்களால் வந்து தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதனால சொல்கிறேன். சரி, ஏன்னா பிகாஸ் நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் என்ன, ஸ்டேட்ஸ் ஹேவ் ரோல், இன் பிளானிங் கமிஷன் த ஸ்டேட்ஸ் டசன்ட் ஹேவ் எனி ரோல். சரியா, அடுத்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நிதி ஆயோக், அதுக்கப்புறம் என்டிசியோடைய ஃபங்க்ஷன், அதனுடைய செயல்பாடுகள். சரியா, அப்புறம் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் ஒரே இது கீழே கொண்டு வந்திருப்பேன். அதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னா என்ன, எக்கனாமியில் இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு முக்கிய ப்ரொவைடராக இருக்குது. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ஃபார் செகண்டரி செக்டருக்கு ஒரு முக்கியமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கணும். சரியா, அடுத்து பல்வேறு 5 ஆண்டு திட்டங்களில் வந்து எப்படி வளர்ந்துச்சு, ஸோ ஐஏடிபி ப்ரோக்ராமில் இருந்து கிரீன் ரெவல்யூஷனு, ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எழுதிக்கணும். ஸோ பசுமை புரட்சி, புதிய வேளாண் உத்திகள், அக்ரிகல்ச்சர் பாலிசி அண்ட் ஸ்கீம்ஸு, இதை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸோட என்ன ரிலேட் பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன வேளாண் காப்பீடு, இதையும் நீங்கள் ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர். சரியா, இப்போ நம்ம கொடுக்குறதே என்ன இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ சிக்கல்கள் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இந்த ரேஷனல் பிஹைண்ட் எக்கனாமிக் இது நோக்கங்கள் தான் இருக்கு இல்லையா. அப்போ நம்ம படிக்கும்போது என்ன இந்த மாதிரி தான் படிக்கிறோம். இங்கேயே கம்பேர் பண்ணுறோம் பாருங்க.
இப்போ இப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா இட் வில் பி பெட்டர். ஸோ 5 இயர் பிளானிங்னா என்ன? இப்படிதான் இருக்கும். ஓகே, ஓரியன்டேஷனுக்குள்ள போகலாம். அடுத்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ். இந்தியாவில் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எப்படி இருக்குது, அதனுடைய நோக்கங்கள் என்ன, மெஷர்ஸ் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம், இம்பாக்ட் ஆஃப் இப்போ மெஷர்ஸ் ஆஃப்னா என்ன, லேண்ட் சீலிங்கு, அபாலிஷன் ஆஃப் இன்டர்மீடியட்ரிஸு, அபாலிஷன் ஆஃப் சமீந்தாரிஸு, இது மாதிரியான இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது என்ன அடுத்தடுத்த கேள்விகளை வந்து கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் சமீபத்திய முன்னெடுப்புகள், ப்ரைஸ் பாலிசி, ஸோ நேச்சர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரைஸ் இன் இந்தியா, இந்தியாவில் எப்படி வந்து இருக்கு, அதுக்கப்புறம் இதனுடைய முக்கியமான கருவிகள் என்ன, நம்ம அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா. அடுத்து எம்எஸ்பி தான் இப்போ என்ன பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃபார்மர்ஸ்லாம் என்ன ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எம்எஸ்பி அப்படிங்கிறது இந்த 3 ஆக்ட்லேயுமே இல்லை. ஸோ இப்போ எம்எஸ்பி எப்படி ஃபிக்ஸ் பண்ணப்படுதுன்னா சிஏசிபி, கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ், அது ரெக்கமெண்டேஷனில் சில நோட்டிஃபைடு கிராப்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கூடுதலாக என்ன பார்க்க கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்க பேப்பரில் நம்ம பேப்பர் அப்படிங்கிறது என்ன எப்போதுமே யூனிக்குவாக இருக்கும். ஸோ ஃபுட் செக்யூரிட்டி, அதனுடைய பரிமாணங்கள் என்ன, அப்ரோச் டு ஃபுட் செக்யூரிட்டி, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். இப்போ இதில் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன அப்படின்னா வந்து இந்தியா வந்து என்ன குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸில் வந்து இத்தனை ரேங்கில் இருக்குது, அதனால் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிமுறை கொடு, இல்லை அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் என்னன்னு கொடுத்தாங்கன்னா என்ன, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எழுதலாம், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷனை எழுதலாம், இந்த பிடிஎஸ் எழுதலாம். இப்போ ஆத்ம நிர்பாரில் வந்து என்ன கொண்டக்கடலை கொடுக்குறாங்க இல்லையா, அதை கூட நீங்கள் எழுதலாம். அப்போ இப்படி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அடுத்து WTO அக்ரிகல்ச்சர், இந்த சப்சிடிஸ், அதுக்கப்புறம் AOAல வந்து 3 பாக்ஸ் இருக்கும், க்ரீனு, ஆம்பர், ப்ளூ, இதை பற்றி எலாபரேட் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த இம்பாக்ட் ஆஃப் த இது ஷார்ட் டேர்மில் எப்படி இருக்குது, லாங் டேர்மில் எப்படி இருக்குது, இதாக இருக்கு இல்லையா. ஷார்ட் டேர்ம் இம்பாக்ட் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் இம்பாக்ட் எப்படி இருக்குது, ஸோ க்ரீன், ப்ளூ, ஆம்பர், இந்த மாதிரி தான் என்ன நீங்கள் கொஞ்சம் எலாபரேட்டாக உங்களால் அப்ரோச் பண்ணிங்கன்னா பண்ண முடியும். ஸோ இந்த முதல் இதுக்கு மட்டும் என்ன, இந்த ஓரியன்டேஷன் PDF, இந்த சோர்ஸ் PDF தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸும் போஸ்டல் டெஸ்ட் சீரிஸும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த லிங்க்கும் என்ன வெப்சைட் கீழே நான் கொடுத்துருக்கேன், யூ கேன் ஜாயின். ஸோ ரெகுலர் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்கள் எனக்கு இந்த 2 நம்பரில் இந்த நம்பருக்கு என்ன, இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணிங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா என்ன, ஐ வில் ரிப்ளை. சந்தேகம் இருந்தாலும் என்ன கேளுங்க. அப்பப்போ என்ன இந்த மாதிரி கைடன்ஸ் வீடியோ மட்டும் போடுவேன், ஏன்னா பிகாஸ் ஐ வில் பி பிஸி இன் மை மெயின் ஸ்டூடெண்ட். ஸோ சரியா, தேங்க்யூ.